வெல்கம் டு C2 பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோளக்கருது எப்படி அவிச்சு நம்ம எந்த விதமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சோளக்கருதில் நல்ல மாவு சத்து இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னம்னா பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பசி தாங்கிக்கும். இது நம்ம இப்போ எப்படி அவிக்கலான்னு பார்க்குறோம். இப்போ இது பெரிய சோளக்கருதை நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இது நாட்டு சோளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதுவும் நல்ல சத்துள்ளது தான். இது ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இனிப்பு சோளம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள், பிஞ்சு பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம இப்போ அவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தண்ணி விட்டும் வேக விடலாம், குக்கரில் வச்சுட்டும் வேக விடலாம். நம்ம டயத்தை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேலைக்கு போகிறவங்கலாம் டக்குன்னு குக்கரில் வச்சுட்டு நம்ம அதை அவிச்சு சாப்பிட்டுட்டு 2 கருது சாப்பிட்டோம்னா நமக்கு பசி அடங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை அவிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அவிக்கலாம், குக்கர்லேயும் அவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த 4 கருதையும் போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சால்ட்டு போட்டால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. சால்ட் இல்லாமல் அவிச்சாலும் நல்லா இனிப்பாக நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வைக்க போகிறேன். நான் சால்ட்டு போட்டு தான் வைப்பேன், கொஞ்சமாக போடுவேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் வச்சாச்சு. குக்கருக்குள்ளே வெயிட்டும் போட்டாச்சு. இந்த துணி நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, தண்ணி பொங்கி வெளியே ஊற்றிடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த துணி வச்சுருக்கேன். நல்லா உங்களுக்கு தேவையான அளவு சவுண்டு வச்சுக்கலாம். நான்லாம் 8 சவுண்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னா நான் 8 சவுண்டு வைப்பேன். கொஞ்சம் ஸ்லோவாக வரும்போது 5 சவுண்டு வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்திருக்கும். இப்போ குக்கர் சவுண்டு வரட்டும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 10 சவுண்டு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அவிஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா சுடுது. இப்போ இந்த சுடு தண்ணியை கீழே விட்டுட்டு அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நிறைய சத்து இதுலேயும் நிறைய இருக்குது, அதுவும் மாவு சத்து இதில் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது காலை டிஃபனுக்கு நம்ம இட்லி தோசை இல்லாமல் இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.